வணக்கங்க. நான் கவுண்டமலை பகுதி கழக செயலாளர் சரத் விக்னேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு சிறப்பான முறையில் அமைதியான முறையில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இங்கே நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் எழுச்சியோட வாக்குப்பதிவு வந்து செஞ்சாங்க. அது வந்து ரொம்ப மனநிறைவாக இந்த பகுதியில் கவுண்டமலை பகுதியில் மனநிறைவாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 1:30 மணி சுமார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பூத் 210 பூத் நம்பரில் அவங்க வந்து ஒரு ஓட்டு வந்து அழிஞ்சிருச்சு, டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்க. அவங்க அந்த பிரச்சனையோட நோக்கமே வந்து அது கிடையாது. இந்த பகுதியில் திமுக ஓட்டு அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சது ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்த தேர்தலை வந்து இங்கே எடுத்தவங்க, அதுவும் குறிப்பிட்ட கவுண்டமலை பகுதியில் எடுத்தவங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக புரிஞ்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பூத்தில் அவங்க சொன்ன வாக்கு பதிவு வந்து எங்களுக்கு நீக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அது எப்படி ஒரே நேரத்தில் 100 பேர் வந்து அவங்க கூப்பிட்டு வருவாங்களா? அதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு நோட்டட் பாயிண்ட். அது அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே கோயம்புத்தூருக்கே வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ எப்படி அண்ணாமலைக்கு அவருக்கு வந்து வெளி மாநிலத்திலேருந்தும் வெளி மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கொடுக்க முடியுமா? அவங்க இங்கே இருக்கணும்னு சொல்லி ஒரே மாதத்தில் ஓட்டு கொடுக்க முடியுமா? நம்ம அரசாங்கம் கொடுக்க முடியுமா? இல்லை தேர்தல் கமிஷன் கொடுக்க முடியுமா? சும்மா வந்து அது அவங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு இருந்தால் தானே இருக்கும். அவங்களே வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. வெளி மாநிலத்தில் வந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சகோதராக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் எங்கள் ஓட்டு இருந்துன்னு எங்களுக்கு தெரியும் இல்லை, நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க பிஜேபி வந்து தேர்தல் பணி ஆட்டுறேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கலப்பணி ஆட்டிருப்பாங்கல்ல, எங்களுக்கு ஓட்டு இருக்கு ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும்ல. இப்பயே வந்து அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரே மோட்டிவ்னா இந்த தேர்தல் இங்கே மெயினாக கவுண்டமலை பகுதியில் திமுக இங்கே வந்து நம்ம திமுக தளபதியோட ஆட்சி இங்கே நல்லா இங்கே வந்து திட்டங்களை வந்து நல்லா இங்கே கொடுத்துருக்கோம், இங்க போய் மக்கள்கிட்ட சேர்ந்து இருக்குது, அதனால இவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. பிரச்சனை என்னென்னமோ பிரச்சனை பண்ணாங்க. 20 நாள் பாத்தீங்கன்னா இங்க பிஜேபியோட அட்டகாசம் தாங்க முடியல. அதெல்லாமே நாங்க பொருட்படுத்தாம நம்மளோட வேலையை நம்ம செய்யலாம்னு சொல்லி செஞ்சு வெற்றிகரமா இந்த தேர்தலை வந்து நல்லபடி நடத்த முடிச்சிருக்காங்க. அது காவல்துறைக்கும் ரொம்ப அதை நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த விதமான அசம்பாவிதம், ஏன்னா நாங்களும் எங்க கட்சி தொண்டர்களும் உடன்பிறப்புகளும் எந்த விதமான சங்கடமும் ஆயிடக்கூடாது. இப்போ ரொம்ப பொறுமை காத்து அவங்களுக்குலாம் முதல்ல நம்ம நன்றி சொல்றாங்க. ஆனால் காவல்துறை தான் வந்து கட்டுப்படுத்தி வேண்டாம் நீங்களும் அமைதியாக இருங்க நமக்கு அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் அமைதிப்படுத்தி அவங்க. ஆனால் மேலும் ரொம்ப இன்னைக்கு மத்தியானம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து இன்னொரு 5% வாக்குப்பதிவு கூடி இருக்கும். அவங்க அந்த 1.5 மணி நேரம் பண்ண ஒரு விளைவு வந்து 5% மக்கள் வந்து திரும்பி போயிட்டாங்க. இது மாதிரி வந்து இன்னும் இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான், 1.5 மாசம் நீங்க செக் பண்ணிருப்பீங்கல்ல ஓட்டர் லிஸ்ட், கடைசி 20 நாள் கூட்டிருப்பாங்க. அப்ப நீங்க கேட்காத கேள்வி இப்ப ஏன் கேட்குறீங்க? அன்னைக்கே நீங்க போய் ஆடியோ நம்ம ஏஆர்ஓ சார்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, இப்ப ஏன் கேட்குறீங்க? இந்த தேர்தல் டைம் தான் கேட்கற நேரமா இது? உங்களுக்கு ஓட்டு டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது நார்த் இந்தியன் அவங்க இருந்து உண்மையாவே டெலீட் ஆனா நீங்க கேட்கற நியாயம். அவங்க நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இங்க குடியிருந்து போட்டு ஓட்டு இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு என்னன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. சத்தியமா அது கிடையாது. இங்க இருக்க நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு மாசத்துல பழகினாவே திராவிட முன்னேற்றத்துக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அங்க எப்படி நிலவரம் இருக்குது, அங்கிருந்து அங்க பழைக்க முடியாது தான் இங்க வராங்க. சிரமத்தை கொடுத்தனால தமிழ்நாடு வாழ வைக்குது அவங்கள. தமிழ்நாடு அரசு நம்ம முதல்வர் தளபதி வந்து நம்மளை வந்து வாழ வைக்கிறாங்கன்னு சொல்லித்தான் இருக்காங்க. அவங்களும் சகோதரமாக தான் நாங்க பழகிறோம். அவங்களுக்கு ஓட்டுரிமை நாங்கள் கொடுக்குறோம், எல்லாமே இருக்குது. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 690 பேர் என்னமோ இங்க ஓட்டுரிமை வச்சிருக்காங்க. நாங்க அவங்கள இப்ப போட்டுத்தானே இருந்தாங்க. அவங்க கண்டிப்பா திமுக கூட்டணி தான் போட்டிருப்பாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு அரசியலாக்கி இன்னைக்கு மத்தியானம் தேவையில்லாம ஒரு சம்பவத்தை உருவாக்குறது வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்குது. அதுல மக்கள் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. 5% போலிங் ஆகிறது வந்து இவங்க தடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து முடியல, அவங்களால தாங்க முடியல. நேரம் ஆக திமுகவுக்கு வந்து ஓட்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து எப்படியாச்சும் தேர்தல் எடுத்தவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்கான காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கல, தேர்தல் கமிஷன் அதுக்கு அனுமதி கொடுக்காம பண்ணது ரொம்ப அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு நன்றி. பொதுவாகவே ஓட்டு சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு.
பொதுவாக ஓட்டு செய்யறது இந்த வெயில் ஒரு ஒரு காரணம் தான் கண்டிப்பாக அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஒர்க் பண்ணுற நம்மளுக்கு தெரியும் ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லைன்னா இன்னொன்னா டைமிங் ஆச்சு. இப்போ 6 to 6 மணிக்கு வச்சுருக்காங்க, இன்னொரு 1 மணி நேரம் சேர்த்து வச்சிருக்கலாம். வச்சுருந்தா மேபி கண்டிப்பாக. ஏன்னா 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46% தான் நடந்துச்சு. 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ வந்து அது வந்து கண்டிப்பாக வெயில் தான் நான் நினைக்கிறேன். அவங்க மக்கள் வர சிரமப்பட்டாங்க. அப்புறம் அது ஒன்று தான் ரீசனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக பண்ணிடுறாங்க. அதுலாம் வந்து இந்த குறை சொல்ல முடியாது. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் ஆணையமும் சரி காவல்துறையும் சரி சிறப்பான இது பண்ணாங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கூட உருவாக்க தடுத்தாங்க. அவங்க எத்தனையோ பண்ணாலும் நாங்கள் எங்கேயுமே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறது வந்து உடனே சொன்னால் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது, நீட்டாக பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ஹவுசிங் புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் வராங்க. 3 பேர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறவங்க யாருமே ஹெல்ப் பண்ணாம கட்சிக்காரங்களே ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது 3 சைக்கிள் உட்கார வச்சு அவங்களே ஓட்டு போற அளவுக்கு கூட்டிட்டு போனாங்க. இல்லை அது என்னன்னா, இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் வந்து நம்ம வந்து கட்சிக்காரங்க நம்ம போட்டிருந்தோம். நேற்றே நம்ம அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். வயசானவங்க வந்தாங்க, நம்ம கட்சிக்காரங்க கூப்பிட்டு கரெக்டாக சேஃபாக வந்து ஓட்டு போடுவீங்க அவங்க. ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்கு, அவங்க 10 பேர் வந்து நிற்குமோ அவங்க வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணோம். அதுவும் அவங்களுக்கு அதான் ஒவ்வொன்று நம்ம மக்கள் நல்லா செய்யறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களும் அதை யோசிச்சு செஞ்சிருக்கலாம், நம்ம அதை வந்து செஞ்சோம். சரி, அவங்க கஷ்டப்படக்கூடாது, பெரியவங்க வந்து வராங்க, அவங்க அந்த வயசுல ஓட்டு போட வராங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு போறோம். அது எல்லாமே ஒரு பாலிடிக்ஸா அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ எங்க பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வீட்லயே போய் ஓட்டு போடுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு வந்துதான் வந்து போட்டுட்டு போறாங்க. அது வந்து ஏன் நீங்க அதை நடவடிக்கை எடுக்காம மக்கள் ஆனா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல முடியாதுன்னா, அது வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்து அவங்க வீட்டுல போய் கேட்கும் போது அவங்க வந்து நாங்க பூத்துக்கே வந்துக்கிறோம், எங்க வீட்டுக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. 82 ஓட்டு வந்து நம்ம கவுண்டமலை பகுதியில் வந்து முதியோருக்கு ஓட்டு போட்டாங்க. நம்ம பகுதி நம்மளோட உடன்பிறப்புகள் போய் செஞ்சாங்க, பிஎல்டோல போனாங்க. அதெல்லாம் வந்து 82 ஓட்டு பதிவாச்சு. அதில் 2 வந்து நம்ம ஓட் லிஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் டெத் ஆகிட்டாங்க. ஸோ 80 ஓட்டு பதிவாச்சு. அதே மாதிரி வெயில் தாக்கம் பயங்கரமா இருந்துச்சுங்க. அதே ரீசன் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் வந்து லைன் நின்று இருந்தாங்க, ரொம்ப நேரம் நின்று இருந்ததா இருக்கு எங்க வீடியோ இருக்குது. ஆனா அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டிட்டு போய் உள்ளுக்குள்ள பூத்துல போடுற அளவுக்கு யாரும் எதுவும் பண்ணல. அது என்னோட நாலேஜுக்கு வரலைங்க. சீரியஸாக நான் அதை பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. போலீஸ் நம்ம காவல்துறை அதிகாரியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே நின்று கூட்டிட்டு போனாங்க. 2-3 பூத்து அவசியம் பூத்துல கூட்டிட்டு போனாங்க, நான் பார்த்தேன். அது வந்து நிறைய பேர் வரவேற்பு வந்து ஓட்டும் நிறைய கண்டிப்பா இல்ல. மகளிர் உரிமை தொகை ஒரு திட்டம் மட்டும் இல்லைங்க, எத்தனை திட்டம் இருக்கு. மகளிர் உரிமை தொகை ஒரு மாசம் வந்து அவங்களுக்கு வந்து பஸ் ஃப்ரீன்னு சொல்றது வந்து நம்ம சும்மா சொல்றோம். ஒரு வேலைக்கு போறவங்களோட மனநிலை அவங்க 2000 ரூபா ஒரு மாசம் மிச்சமாகும். அதெல்லாம் நிறைய திட்டம் அது மாதிரி இருக்கு. ஒவ்வொன்று அவங்க ஸ்கூலுக்கு அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், எத்தனையோ திட்டம். ஸோ அதெல்லாம் தான். இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு பொருட்டே இல்லை முதலமைச்சரோட வேலைக்கு. அவருனால மட்டுமே இங்க நாங்க வந்து ஓட்டு வாங்குறோம். அதை அவங்களால தாங்க முடியல. அது குறிப்பிட்டு கவனமாடத்துல இருந்து என்னடா இவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க வந்து ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதுல என்ன சந்தேகம், 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்போம். 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்போம் இப்ப சொல்றோம்.